ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறதான ஒரு காரியம் which I felt which is very important for our life. Your words that breaks or builds. நம்முடைய வார்த்தைகள் உருவாக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறதா, உடைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறதா? நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 18:21 சொல்லப்பட்டது போல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஆம், ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அதிகாரம் உண்டு. நாம் பயன்படுகிறதான வார்த்தைகள் பிறரை உருவாக்கி உயிர் கொடுக்கிற வார்த்தைகளாக காணப்படுகிறதா, இல்லை காயப்படுத்தி அவர்களை அழிக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறதா? நீதிமொழிகள் 18:4 சொல்லப்பட்டது போல மனுஷருடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல இருக்கும். ஆம், இது எதை குறிப்பது என்றால் வார்த்தைகள் எப்படி ஆழமாய் கிரியை செய்யும் என்பதை குறிக்கிறது. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக சிலர் நம்மை பார்த்து கடினமாய் பேசின வார்த்தைகள் கூட இன்றும் நம்ம காதுல என்னதான் கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னதான் நம்ம அவங்கள மன்னிச்சாலும் வார்த்தைகள் நம்ம இருதயத்தை விட்டு போறதே கிடையாது. அப்படி ஆழமாய் கிரியை செய்யக்கூடியது ஒன்றுதான் வார்த்தை. நிறைய வகையான மக்களை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரோம். ஒரு சிலர்கிட்ட பேசும்போது அவங்க என்னதான் அவங்க பேசினாலும் அவங்ககிட்ட இருந்து வர ஒவ்வொரு ரெஸ்பான்ஸும் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். ஹர்ட் பண்ணுற ஒன்றாய் அது காணப்படும். ரொம்ப கடினமாக பேசுவாங்க. சாதாரண விஷயத்தை கூட ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. இப்படிப்பட்டதான ஒரு மனிதர்கள். அடுத்த சிலரை பார்க்கும்போது நெகட்டிவாகவே பேசுவாங்க. எந்த காரியத்தை பேசினாலும் எனக்கு செத்துடலாம் போல இருக்கு, என்னால் இதை செய்யவே முடியாது, தோல்விதான், இப்படி என்ன பேசினாலும் நெகட்டிவாகவே பேசுகிறதான ஒரு வகையான மக்கள் இருக்கிறார்கள். வேறு சிலரை பார்க்கும்போது என்ன பேசினாலும் அவங்கள பார்க்கும்போது டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ். நம்ம எதாவது அவங்ககிட்ட ஐடியா ஷேர் பண்ணலான்னு போவோம், ஆனால் ஏண்டா இவங்களை பார்த்தோன்ற அளவுக்கு நம்மளை என்ன பண்ணிடுவாங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க. இதை நீங்கள் செய்யாதீங்க, உங்களால் செய்ய முடியாது, இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தோல்வி தான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பல வகையான மக்களை நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரை பின்பற்றுகிறதான நாம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டும். பிறர் நம்மகிட்ட வரும்போது ஆறுதலின் வார்த்தைகள், உற்சாகப்படுத்துகிறதான வார்த்தைகள், அவர்களை உருவாக்கக்கூடியதான வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் மாத்திரமே நம்ம வாயிலிருந்து வரணும். கடினமான வார்த்தைகள், பிறரை உடைக்கிறதான வார்த்தைகள், ஹர்ட் பண்ணுறதான வார்த்தைகள், காயப்படுத்துகிறதான வார்த்தைகள், இப்படி ஒருபோதும் நம்ம வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. ஆண்டவரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்து அன்பாக நம்ம மற்றவர்களிடம் பேசும்போது அது நம்ம வாழ்க்கையில் பெரிய பலனை தரும். God bless you.